வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. கற்க கசடர 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 3 அல்ஜீப்ரா இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.15. 10ஆம் வகுப்பு கணித வீடியோக்களை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 சப்டிவிஷன் கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் நம்ம படம் வரைந்த பிறகு அதற்கான விடைகளை எழுதுவோம். சரிங்களா? இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பைப்ஸ் குழாய்களின் எண்ணிக்கை இது XH. இந்த அட்டவணை டேபிள் இந்த கணக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த கணக்கை எடுத்து போடுறேன். எப்படி அப்படின்றது உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னு. சரிங்களா? அட்டவணை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம புள்ளிகள் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இல்லை எக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு Y கண்டுபிடிக்க வேண்டிய வேலையும் இல்லை. அதனால கணக்கு ரொம்ப சுலபமா இருக்க போகிறது. ஸோ நேராக இது என்ன மாறுபாடு அப்படின்னு பார்ப்போம். குழாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் குறைகிறது. தொட்டி சீக்கிரமா ரொம்பிடுது. அப்போ இது எதிர் மாறுபாடு. பாருங்க, எக்ஸ் அதிகரிக்குது, Y குறையுது. இது எதிர் மாறுபாடு, இன்டைரக்ட் வேரியேஷன். அதுக்கப்புறம் சரிங்களா, அது எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன புள்ளிகள் நாம கிராஃப்ல குறிக்க போகிறோம் இதை அட்டவணை பார்த்து எழுதிடுறோம். 2,45, 3,30, 6,15, 9,10. அதுவும் சுலபமாக இருக்கு. எதிர் மாறுபாட்டுக்கு விகித சம மாறிலி, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி, அதை கண்டுபிடிக்கணும். எதிர் மாறுபாடு என்றாலே என்ன? XY = K. இந்த ஃபார்முலாவில் தான் அமையும். பாருங்க, இதில் நம்ம இந்த கேவை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஏதாவது ஒரு XYயை எடுத்துக்கிறோம். 2 × 45. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 90 வருது. அப்போ K = 90. எந்த ரெண்டுத்தை பெருக்குனாலும் 90 தான் வரும். 3 × 30, 6 × 15 எதை பெருக்குனாலும் 90 வரும். இதுதான் எதிர் மாறுபாட்டுக்கான விதிமுறையே அப்படி தான் இருக்கும். அப்போ சமன்பாடு என்ன? சமன்பாடு எப்படி இருக்கும்? எதிர் மாறுபாட்டுக்கு XY = K அப்படி தான் இருக்கும். அப்போ XY = 90 என்பது சமன்பாடு. K இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 90 அப்படின்னு. ஸோ அடுத்து கிராஃப் வரைஞ்சிடலாமா? அதுக்கப்புறம் அவங்க கேட்ட 2 கேள்விகளுக்கு நாம் விடை எழுதுவோம். ஃபஸ்ட்டு கிராஃப் வரைவோம். கிராஃப் வரைகிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கொடுக்கப்பட்ட புள்ளிகள், அவங்களே புள்ளிகள்லாம் கொடுத்துட்டாங்க, அட்டவணை கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த புள்ளிகளை நாம் கிராஃபில் குறிக்க போகிறோம், அதை இணைக்க போகிறோம். பாருங்க, XH 1, 2, 3 ஒரு அலகு எடுத்துக்கிறேன். YH 5 எடுத்துக்கிறேன், 5 அலகு. அளவு திட்டம் எழுதுகிறேன். XH 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, YH 1 சென்டிமீட்டர் = 5 அலகு. XX', YY' இதெல்லாம் கரெக்டாக போட்டோம். XH நம்பர் ஆஃப் பைப்ஸ் குழாய்களின் எண்ணிக்கை, இதை கண்டிப்பாக எழுத வேண்டும். அதே போல YH டைம் டேக்கன் எடுத்துக்கொண்ட நேரம் நிமிடங்களில், அதை எழுதிடுறேன். இதெல்லாம் எங்கேருந்து சார் எழுதணும்? கணக்கில் அவங்க தான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. அட்டவணையில் எக்ஸுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிவிட வேண்டும். அதுக்கப்புறம் இந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த புள்ளிகளை நாம் குறிக்கின்றோம். ஒவ்வொன்றாக குறிக்கும் போது 2,45, 3,30, அடுத்து 5,18, சாரி அந்த புள்ளி கொடுக்கல, 6,15, 9,10 எல்லாத்தையும் குறிச்சிட்டு கையால் இந்த புள்ளிகளை இணைக்கின்றோம். சரிங்களா? அழகாக இணைச்சாச்சு. இணைச்சிட்ட பிறகு இப்போ தான் கேள்விக்கு வரணும். 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப ஆகும் நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, நம்பர் ஆஃப் பைப்ஸ் குழாய்களின் எண்ணிக்கை இங்கே தானே இருக்கு. அப்போ 5 குழாய்க்கு நேராக ஒரு கோடு போடுங்க. அது இந்த படத்தை ஏதோ ஒரு இடத்துல வெட்டும், தொடும். அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு நேராக YHக்கு ஒரு கோட்டை சேருங்க ஸ்கேலால்.
அப்படி சேர்க்கும் பொழுது எனக்கு என்ன வருது அப்படின்னா 18 வருது. ஸோ ஆகும் நேரம் 18 நிமிடங்கள். minutes. சரிங்களா? இப்போ பாருங்க, இது நம்ம சரி பார்த்தல் எப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 × 18 90. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 90 வந்துடுது. அப்போ நாம் போட்டது சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் தேவையான குழாய்கள். அப்போ என்ன பண்ணணும்? எடுத்துக்கொண்ட நேரம் 9 நிமிடம். சரிங்களா? அப்போ எங்கே வைக்கணும்? YHல 9. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறோம். அது ஒரு இடத்துல வெட்டுது. அதுக்கு நேராக இங்கே கீழே கோடு போட்டால் எக்ஸில் 10ன்னு வருது. சரிங்களா? 9 நிமிடங்களில் தொட்டி ரொம்பணும் அப்படின்னா நமக்கு 10 குழாய்கள் நம்ம செய்திருக்கணும். 10 குழாய்கள், 10 பைப்ஸ். அவ்வளோதான். கேட்ட 2 கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு. அதனால் கணக்கு முடிந்தது. சுலபமான கணக்கு மீண்டும் மீண்டும் போட்டு பயிற்சி எடுக்கவும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.